Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம chicken biryani tasteல mushroom biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். mushroom biryani செய்யறதுக்காக அடுப்புல பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் குக்கர் பாத்திரத்துடைய பாட்டம் பாத்திரம் தான் வச்சிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 4 துண்டு லவங்கம், 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 1 மராட்டி மொக்கு. பிரியாணி இலை சின்னதாக இருக்கனால நான் 3 பீஸ் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். எண்ணெயில் சேர்த்து விட்ட மசாலா பொருட்கள்லாம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 3 பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணதுங்க. பிரியாணி மசாலா வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவை சேர்த்து விட்டுலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. 200 கிராம் அளவுக்கு நான் காளான் எடுத்திருக்கேன். காளானை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒயிட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. காளானில் ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும், ஆனால் தண்ணியில் போட்டு ஊற விட வேண்டாம். இந்த காளானை 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா கோட் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. காளான் வதக்கும் பொழுது காளான்லேருந்து தண்ணி வெளிப்பட்டுட்டே இருக்கும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 குடி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து விட்டுடலாம். ஒரு முறை கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்து விட்டு கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் தூவிட்டு கலந்துக்கலாம். புதினா தழை இருந்தால் புதினா தழை போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கலந்து விட்டுடலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளந்து ஊற்றிக்கோங்க. 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுடலாம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டாச்சு. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து விடுறேன். கலந்துட்டு உப்பு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 டம்ளர் அரிசி, அதாவது 400 கிராம் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போதலைன்னா சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். மஷ்ரூம் பிரியாணி மூடி போட்டு விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிருக்குதுங்க. தண்ணிலாம் வத்திடுச்சு. மெதுவாக இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரைஸ் உடையாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.